என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். இப்போ நேரமாயிட்டு காலையில் வேணா பார்க்கட்டுமா சின்ன தம்பி? என்ன சொல்றீங்க? சரி விடுங்கண்ணே, நானே பார்த்துக்கிறேன். ஏன் தம்பி என்ன செய்ய போறீங்க? அம்மா கிட்ட செல்வியை பொண்ணு பார்க்க சொல்ல போறேன். தம்பி என்ன சொல்றீங்க? அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்ல போறீங்களா? இதெல்லாம் சாத்தியமா? ஏன்னு நீங்களும் அப்படியே சொல்றீங்க? அம்மா கிட்ட சொன்னா பொண்ணு கேட்க மாட்டாங்களா? தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கே அம்மா நல்லா கோவப்படுவாங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க சொன்னீங்கன்னா வீட்டவே ரெண்டாக்கிடுவாங்கப்பா. வேணாம், நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்து முடிவெடு தம்பி. ஏன்னா அண்ணாவுக்கு இப்போதான் பொண்ணு பார்க்குறாங்க. அண்ணாவுக்கு முன்னாடி உங்களுக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அதான் சொல்றேன். என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்டு தான். அண்ணாவுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். என்ன செய்ய போறேன்னே தெரியல. செல்வியை ஏத்துப்பாங்களானே? நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா தம்பி. செல்விக்கும் உனக்கும் ரொம்ப நல்லா பொருத்தம். அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. ஆனா அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா கஷ்டமா போகும். கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு புரிய வச்சீங்கன்னா அம்மா புரிஞ்சுக்குவாங்க தம்பி. கண்டிப்பா உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும். சரியா? எதை சொல்றீங்க? உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல. செல்வியை பத்தி நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு. என்ன செய்யறாலோ தெரியலன்னு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆகட்டும் தம்பி. காயம் படும் வேளை காதல் மருந்தா. ஸோ அப்பா காலையில் எந்திரிச்சு இவ்வளோ வேலை செய்யறதுக்குள்ள போதும் போதும் ஆகுறது. ஐ, நான் போட்ட குழம்பா இது இவ்வளோ அழகா வந்திருக்கு. ஏன் கண்ணே பட்டுரும் போல. பொழைச்சி போடி நீ. ஹாய் செல்வி, குட் மார்னிங். குட் மார்னிங் அத்தை. எங்க அம்மு குள்ள கத்திரிக்காவை ஆளே காணும்? பூ எடுத்துட்டு போயிடுச்சா உங்க அம்மா? இல்லத்தே இருக்காங்க. சரி அம்மு, நான் பார்க்கேன். அடடே, கோலம் சூப்பரா இருக்கே. ஆ தேங்க்ஸ் அத்தை. என்ன இந்த அத்தை காலையிலேயே வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? போய் பார்ப்போம். லட்சுமி அக்கா இருக்கீங்களா? லட்சு. ஆமாக்கா, பக்கத்துல வாங்க. சொல்லுமா, வேலை கிடக்கு. ஓ, அப்போ நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் உங்களை பார்க்க வந்திருக்கோம்னு நினச்சிங்களா? அப்போ எங்களுக்கு எந்த பொழப்பும் இல்லை. இதே பொழப்பாக தான் தெரியணும், அப்படிதானே? எக்கிருக்கி, நான் அப்படி சொல்லல. காலையிலேயே வந்துட்டு இருக்கிறே, காலையில நான் பூ கொடுக்க போகணும், அதுக்கு தான் சொன்னேன். என்ன சொல்லி தொலை. இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு கேட்டால் நான் சொல்லிடுவேனா? முகத்தை பணிவாக வச்சு கேளுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். அப்படி வளர்ந்த கெட்டவள காலையில வந்துட்டு கேலி நான் வாயில வந்துடும். ஒழுங்கப்பா இங்கிருந்து வந்துட்டா காலங்காத்தாலே வாயை கொடுத்து சண்டை இழுக்கிறதுக்கு. வேற பொழப்பு இருந்தா தானே. ஓ அப்படியா? அப்போ போங்க. நேற்று சொன்னீங்க இல்லையா மாப்பிள்ளை விஷயத்தை பற்றி, அதை சொல்லலான்னு வந்தேன். கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு நேரம் இல்லை. போமா போ. இது மாப்பிள்ளை விஷயமா? கிறுக்கி வந்த விஷயத்தை விட்டு என்னென்னவோ பேசுறா. என்ன பேபி சொல்ற? மாப்பிள்ளையா? என்ன? உங்களுக்கு தான் காது கொடுத்து கேட்க கூட நேரம் இல்லை இல்லையா? போங்க. எனக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? என்ன படுத்தாத பேபி. என்ன விஷயம் சொல்லு. வந்த விஷயத்தை விட்டு என்னென்னவோ பேசுற. உனக்கே நியாயமா இது? ஐயோ சரி, ஒன்றும் இல்லைக்கா. நேற்று மாப்பிள்ளை விஷயம் பேசணும் இல்லையா? நான் போய் அப்படியே அப்பத்தா கிட்ட சொன்னேன். அப்பத்தாலும் நானும் அந்த அக்காளுக்கு ஃபோன் போட்டு சொன்னோம் இப்படின்னு சொல்லி. நம்ம 3 பேரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு வந்துருவோமா? 3 பேருனா உங்க அப்பத்தான் வருதாமா? ஆமாக்கா, அப்பத்தாலும் அவங்க எல்லாம் தூரத்து சொந்தம் தான். அதுக்கு தான் அப்பத்தான் வரேன்னு சொல்லுது. என்ன சொல்றது? 3 பேர் போயிட்டு வந்துருவோமா? என்ன இது? எங்க போறதுக்காக சொல்றாங்க? அப்படியா பேபி? போகும்போது மகேஷாவை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆகட்டுங்க, கூப்பிட்டுட்டே போவோம். ஏன் அப்படி தயங்குறீங்க? கூப்பிட்டுட்டு தான் போகிறோம். சரியா? ஏம்மா சொல்லல. ஏம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். பாபு வண்டியில் வரணும்னு ஆசைப்படுறான். வண்டியிலே கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். டைம் ஆயிட்டு. ஏம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். சரியில, பார்த்து சூதானமா போங்க. பேபி அக்கா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு உங்களை பார்த்து. ரொம்ப நாள் ஆயிட்டா? உன்னை பார்த்ததா ரொம்ப நாள் ஆயிட்டு. பிஸ்னஸ் மேன் ஆயிட்ட பத்தியா? நான் எங்க போறேன்? கலதை கெட்டா குட்டிச்சோரின்னு சொல்லி இவங்க 4-5 பேர் கூட தான் சேர்ந்து சுத்துறேன். நான் இருக்கிற ரேஞ்சுக்கு நான் எல்லாம் எங்கோ இருக்க வேண்டியது. என் தலையெழுத்து இவங்க கூட எல்லாம் சுத்த வேண்டியதா இருக்கு. போப்பா போப்பா. பேபி அக்கா இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. லேய், நேத்து சொன்ன விஷயத்தை மறக்காதலே. அந்த 4 சென்ட் இடத்த எப்படின்னா விற்கிறது பாருலே. சரிம்மா, பாக்கேன். இப்போ கிளம்புறேன். எக்கா பாய். எக்கா பாய். பாய்ல போயிட்டு வா. நின்றுக்கிட்டே கனவு காண்றா. செல்வி, நீ போய் மாட்டு கொஞ்சம் பில்லு அறுத்து போட்டுடுமா? உங்க அப்பா போகும்போது சொல்லிட்டு போனாரு. போ. ஆகட்டுமா, போடுறேன்.
பேபி பேசிக்கிட்டு நின்றா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சீக்கிரமா நடு, மகேஷ் அக்கா கூப்பிட்டுட்டு போவோம். ஏக்கா மாப்பிள்ளை வீட்டில் என்ன பேசணுமோ அது ஒழுங்காக பேசிடுங்க. அங்கே வந்து நோண்டி நோண்டி என்கிட்ட நொயின்னு பேசக்கூடாது சரியா? நீங்களாயிட்டு அவங்களாயிட்டு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சரியா? என்ன மாப்பிள்ளை பார்க்க போறாங்க? அச்சோ, இப்போதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் வந்துருவாங்க போல இருக்கே. அச்சோ, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. எது மாப்பிள்ளை இப்பயே பார்த்துக்கணுமா? அது இல்லை பேபி, முதல்ல எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகுமான்னு பார்க்கலாம். என் பொண்ணு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். உடனேனா எப்படி சொல்லு? பொறுமையாக ஆரம்பிப்போம். பொறுமையாக ஆரம்பித்தா வேற எவ்வளோ கட்டின்னு போயிடுவாங்க. பரவாயில்லையா? அப்புறம் உன் பொண்ணு அவங்ககிட்ட பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நடு, முதல்ல மகேஷ் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அப்பத்தால கூப்பிட்டுட்டு போவோம். நடு. உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க போல இருக்கே. கதிருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, என்னை எப்படியானா காப்பாத்து. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நீ தான் காப்பாற்றணும். எனக்கு என் கதிர் வேணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் விரும்பின ஆள் எங்கள் அம்மா. என் அம்மா என் கூட இல்லை. அதுக்கு பதிலாக கதிரை நீ கொடுத்துருக்கேன்னு நான் நினச்சிருக்கேன். தயவு செஞ்சு கதிரை எனக்கு கொடுத்துடு ஆண்டவா. அம்மா, இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியா? தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடக்காத மாதிரி பார்த்துக்கம்மா. கதிர் எனக்கு வேணுமா? அவர் ரொம்ப நல்லவருமா. நீ தான் எனக்கு காப்பாற்றணும். ஐஷுமா இன்னும் எந்திரிக்கலையோ? ஹாய் அப்பா, குட் மார்னிங். ஏமா இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்க? நேரமாகலையா? போகணுப்பா, கொஞ்ச நேரம் விடுங்க. ஐயவா, காலையில தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ற சுகமே சுகம்தான். ஆஹாஹா. என்ன ஐஷு ஒரே சந்தோஷமா இருக்க போல? ஆமாப்பா, வீட்ல இருந்தா ஒரே சந்தோஷம் தான். பள்ளிக்கூடத்துக்கு போனா இந்த சந்தோஷம் கிடைக்குமா? அதான் இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்க உங்க அம்மா? யாமடி, நேரமாகலையா? யூனிஃபார்ம் எடுத்து மாட்டக்கூடாதா? வந்து தின்னு வா முதல்ல. ஏ கதிரேசா, தரேன், கீழே இறங்கி வாங்கல. எம்மா, நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். இந்த குளிர்ல எதுக்குமா அண்ணனுங்களை எழுப்புற? தூங்கிட்டு விடுமா. நல்லா சொன்ன, நீ ஆச்சு சொல்லு. நான் சொன்னாதான் கத்துவா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எந்திரிச்சிட்ட. அவங்க ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கறது வேணாமா? உங்க அப்பா நாட்ட உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? பாத்தியம்மா மாவளே, உன் அம்மாளுக்கு நான் உட்காந்துட்டு இருக்குது கண்ணு பிறக்கல. காலையில் எந்திரிச்ச உடனே ஆபீஸ்க்கு போயிடணும். இதே நினப்பு. இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு என்னதான் செய்ய போறாளோ? ஏன் அந்த பணத்தை உங்க கையில கொடுத்தா உங்க சொந்தக்காரருக்கு எடுத்துட்டு போய் கொட்ட மாட்டீங்களா? பணத்தை என்ன செய்வாங்களா? நீங்க என்ன செய்வீங்களோ அதை தான் நானும் செய்ய போறேன். என்ன நீங்க சொந்தத்துக்கு எடுத்துட்டு போய் கொட்ட போறீங்க? நான் என் பிள்ளைங்களுக்காக சேர்த்துறேன். இதுல என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு சொன்னா இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிட்டு புள்ளக்கிட்ட உட்காந்துட்டு எந்திரிங்க மேல. கொஞ்சம் மூச்சை விட்டுட்டு பேசு. பேசுறது ஆயிடுச்சு இல்லையா? விட்டு விட்டு பேசு. ஒரே அடியா சேர்ந்துடாம. என்னடி அங்க இழுப்பு வேண்டி கிடக்கு? போ உள்ள போய் துணியா மாட்டு போ. எம்மாடி, இன்னும் சத்த நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். உங்க அம்மா ஏதாச்சும் மண்டமேல எடுத்து போட்டுருவா. கிளம்பு போவோம். உன் கூடவே நானும் வரேன். அப்படியே நானும் ஆபீஸ்க்கு போறேன். ஏ வாயை மூடிட்டு கிளம்புங்க. வந்து ஏதாச்சும் தின்னுட்டு போங்க. என்னத்த சொல்ல, ஏதோ குடுக்கறது வாயில போட்டுன்னு ஆபீஸுக்கு கிளம்புவோம். முத்து. சொல்லுங்க ஐயா. முத்து, சீக்கிரமா ஆபீஸுக்கு கிளம்புப்பா. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் சாப்பிடல, பசங்க வர இன்னும் கீழே இறங்கல. நீ போயிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் வருவாங்க பணத்துக்காக. நீ அப்படியே உட்காரு வை, நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க ஐயா. முத்து ஐயா, நீ சாப்பிட்டியா? நான் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன் ஐயா. நான் கொஞ்சம் லேட்டு தான். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நான் சீக்கிரமா போய் ஆபீஸ் திறந்து வைக்கிறேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எந்த வேலை எப்படி இருந்தாலும் முதல்ல சாப்பிட்டு தான் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி. நடு, 2 பேர் சேர்ந்த மாதிரி சாப்பிடுவோம். நடு, நீ நான் வேலைக்காரனா? என் சொந்தக்காரன். நடு. ஐயா, நான் தூரத்து சொந்தம் தான். இருந்தாலும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நம்பி எனக்காக 1 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் நானே இங்கே வேலை பார்க்கேன். அதுலலாம் ஒன்றும் குறையில்லையா? நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க என்ன. இப்போ நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நான் எப்பவும் லேட்டு தான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் வாங்க ஐயா. சரி, நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன். சரி, சீக்கிரமா போ. சரி, போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏதாச்சும் அறிவு இருக்காளே? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பழம பித்தா பித்தாதுன்னு பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. நடுல போலாம், சீக்கிரமா நேரம் ஆயிட்டு. ஓகே நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். என்ன சொல்றது? சொல்லுடி. என்னத்துல நான் சொல்றது? டைம் ஆயிட்டுலே. முதல்ல அந்த கருப்பு கண்ணாடி கழட்டி விசாட்டிட்டு வாளே போலாம். எம்மா, ஐயோ
போகும்போது இன்னல டான்ஸ் வேற கட்டிட்டு அங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. வாய வெளிய போ. என்னடி ஓவரா கத்திக்கிட்டு இருக்கற? ஓங்கி ஒன்னு அரைஞ்சுன்னு வெச்சியே. அந்த ஊத்தப்பல்ல ரெண்டு இருக்கு பாத்தியா? காணாம போய்டும். ஜாக்கிரதை. காலையில் உன் சைக்கிள்ல வருவன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசுற. பேசல சாயங்காலமா இருக்கு உனக்கு அப்பங்கிட்ட. அப்ப என்ன செய்யறேன்னு பாப்போம். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். பேசினா ரெண்டு பேருக்குள்ள என்னவோ அது மட்டும் பேசு. சென்ட்ரல் எதுக்குடி அம்மாவும் அப்பாவும் இருக்கிற? வாயெல்லாம் கிழிச்சிடும். ஜாக்கிரதை. சத்த நேரம் போரு அம்மா வருவா. யார் வாயை கிழிக்கிறான்னு பாப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்பவுமே இதே ஆக்க போறதானே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்ககிட்ட நான் மாற அடிக்கணுமோ தெரியல. சீ, எவ்வளவு சொல்றதா இந்த பிள்ளைங்களுக்கு. ஏமா கோபப்படுற? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாமா. அதான் கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தேன். என் மேல ஒரு தப்பும் இல்ல. அவனை வேணா கேளு. ஆனாலும் நீங்கெல்லாம் பிள்ளைங்களா எந்த நேரத்துக்கு தான் உங்களை பெத்து போட்டணும் தெரியல. ஒண்ணு கூட அடங்குறது இல்ல. போங்க இங்க இருந்து. சரி கிளம்புறோம். கோணமுக்கி வாடி சீக்கிரமா போ. அம்மா போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வரேன். அதுக்கு ஏண்டி முகத்தை ஒரு படியே வச்சுக்கிட்டு போற? பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல ஒழுங்கா வச்சுட்டு போடி. சிரிச்ச மாதிரி போங்க ரெண்டு பேரும். சரி போயிட்டு வரோம். இந்த புள்ளிங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுது. என்னத்தை செய்ய? இனி எப்பதான் இதுங்களுக்கு புத்தி வரப்போதோ. எப்பா ஒன்றும் முடியல. 5:05க்கு எந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரும் களைப்பி விடுறதுக்குள்ள போதும் ஆகுது. ஐயோ என்ன செய்வோம். சத்த ஒரு குட்டி தூக்கம் போட்டாதான் நிம்மதியா இருக்கும். கொஞ்ச நேரம் படுப்போம். அப்பா இடுப்பே ஓஞ்சு போயிடுது. என்னத்தை செய்ய? கொஞ்சம் வயசானா இப்படிதான் இருக்கும் போல. மகேஷக்கா இருக்கீங்களா? இதை வந்துட்டாங்கல்ல, யாரோ வந்துட்டாங்க போல. எனக்கு தூக்கத்துக்கு ராசியே இல்லை போல. யார் வந்திருக்கான்னு தெரியலையே. நான் உள்ளதான் இருக்கேன், வாங்க. என்ன மகேஷக்காக்கு காலையில உறக்கும் போல? என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களோ? ஆமா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும்னு இருந்தா இன்னைக்கெல்லாம் அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான். நம்ம சத்த நேரம் உறங்கி எந்திரிச்சாதான் வேலையே பார்க்க முடியும். என்ன செய்யறது? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆகுது. வாங்க லட்சுமி அக்கா, வந்து இருங்க. இருக்கட்டும் மகேஷ் அக்கா, வாங்க எங்க கூட. எங்கக்கா வந்த உடனே வாங்கன்னு கூப்பிடுறீங்க? எங்க போலாம்? அட வாங்களேன், முக்கியமான இடத்துக்கு தான் கூப்பிடுறோம். வாங்கக்கா. வாங்கன்னு சொல்றீங்க. சரி, எங்க போறதுக்கு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போங்க. ஏக்கா, நான் ஒரு மாப்பிள்ளை சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அப்பத்தாலையும் கூப்பிட்டுட்டு போகணும். அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். வரீங்களா? ஆமா மகேஷ் அக்கா, நானும் பேபி அங்க பாட்டி 3 பேர் போறதா இருந்து அப்படியே உங்களும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நான் இவளை கூட்டிட்டு இங்க வந்தேன். வரீங்களா? போயிட்டு வந்துருவோம். அதுக்கு போய் என்ன லட்சுமி, போவோம் வாங்க. லட்சுமி அக்கா, மகேஷ் அக்கா 2 பேருக்கு இப்பயே சொல்லிடுறேன். அங்க போயிட்டு அந்த அம்மா கொஞ்சம் நல்லா பேசும். அந்த அம்மா பேசுறதை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் பயந்துடக்கூடாது. அங்க வந்துட்டு எனக்கு நொயின்னு சொல்லக்கூடாது. நீங்க மாப்பிள்ளை வேணும்னு சொன்னீங்க, நான் காட்டி விட்டுட்டேன். நீங்க தான் பேசிக்கணும் அவங்க கிட்ட, சரியா? என்ன பேபி, ஏதோ வில்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி பில்டப் கொடுக்குற. என்ன விஷயம்? ரொம்ப வாயாடுவாங்களோ? ஆமா பேபி, நீ சொல்றத பார்த்தா எனக்கும் தான் பயமா இருக்கு. நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா பாத்துக்குவாங்களா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவாங்கக்கா. சும்மா சொன்னேன். லட்சுமி அக்காவை ஏதாச்சும் வற்புறுத்தலாம்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க போவோம். அட கிறுக்கி, உன்னெல்லாம் எவ்வளவுதான் திட்டுறதோ தெரியல. வளர்ந்து கேட்டவளே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா? புள்ளிய கொடுக்குறவங்ககிட்டயே இந்த மாதிரி எல்லாம் பேசினா எப்படி? கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அறிவை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், சொல்லு பார்ப்போம். ஐயோ அப்பா, லட்சுமி அக்கா, அதான் அறிவு குழந்தை நீங்க இருக்கிறீங்களே, அதான் எதுக்கு எனக்கு அறிவுன்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதான். யா பேபி, நல்ல விஷயமா போகும்போது அவ்வளோ கோவப்படுத்திட்டு இருக்கிற. எங்க அவங்க அனிதாவும் வனிதாவும் வரலையா? நம்ம மட்டும் தான் போறோமா? அவங்கெல்லாம் எதுக்குக்கா? சும்மா பார்க்க தானே போகிறோம். அது வர சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம மட்டும் போனால் போதும். அவங்க வந்தால் ஏடா கூடமா எதனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் வேணான்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போகிறதா இருக்கு. வாங்க போவோம். லட்சுமி நடுமா போவோம். நேரம் வேற ஆயிட்டு, இன்னும் இவளுங்களை காணும். எப்போ போயிட்டு எப்போ வர்றது? மதியானம் ஆயிடும் போலே. லட்சுமி அக்கா, அங்கே பாருங்க, அப்பதான் நிக்கி. நான் போய் பயம் காட்டுறேன். சத்தம் கட்டாம வாங்க. ஏன்னா பேபி, வயசானவங்களுக்கு அந்த மாதிரி திடீர்னு பயம் காட்டக்கூடாது. ஏதாச்சும் ஆயிட போது. சும்மா இரு பேபி, போகலாம், டைம் ஆயிட்டு. ஆமா பேபி, லட்சுமி சொல்றது கரெக்ட் தான். சும்மா இரு, நடுமா போவோம். அட கொஞ்சம் பொறுங்கக்கா. அடியாத்தே, ஏமா பேயி. ஏ சனினே, அறிவு கட்டவள. ஏதாச்சும் அறிவு இருக்கா? வயசானவங்களுக்கு பயம் காட்டி உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? மூதேவி. எல்லாம் சரிதான். அப்பதா தயவு செஞ்சு அந்த ஊத்த பல்ல மூடு. வாங்கடி, இப்பதான் வர நேரமா உங்களுக்கு. சீக்கிரமா வாங்க, போய் சேர வேணவா? பேபி. ஏக்கா, அப்பத்தால பார்த்த மயக்கம்க்கா. அதான் நீங்க என்ன சொன்னீங்களோ கேட்கல. என்னக்கா சொல்லுங்க. அப்பத்தா எதை சொல்றாங்க கேளுமா. என்ன அப்பத்தா? ஏ எரம மாட, போய் சேர வேணவா? சீக்கிரமா வாங்க. எங்களுக்கெல்லாம் போய் சேரத்துக்கு நேரம் கிடக்கு. நீ வேணா போய் சேரு. என்ன கழுத சொல்ற? ஒழுங்கா சொல்லு.
பின்ன என்ன பார்த்தா ஒரு நல்ல விஷயமா போறோம், வாங்க போய் சேருவோம்னு சொல்லிட்டு என்ன பேச்சு இது சொல்லு பாப்போம். அதான் அப்படி சொன்னேன், வாங்கம்மா மாப்பிள்ளை பார்க்க போவோம்னு சொல்லி லட்சணமா சொல்லு. பெரிய மனுஷன் பேசுறதுக்கு வரலன்னு கூட பேசுறத பாரு, சபையில நின்றுக்கிட்டு ஆளப்படுறா. லட்சுமி மகேஷ வாங்கம்மா, இவ கேடு கட்டுவோம் இப்படிதான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்ப, ஏதாச்சும் வாங்க போவோம். லட்சுமி இதான் மாப்பிள்ளையோட வீடு, பாத்துக்கம்மா வாங்க உள்ள போவோம். வீடெல்லாம் நல்லா இருக்குக்கா, நடுக்கு போவோம். என்ன லட்சுமி நடு? அடடே சிக்கன் எல்லாம் நல்லா மேயுது போல, போகும்போது 2 புடிச்சிட்டு போகணும். சூப்பு வச்சு குடிச்சதா வந்த வலி எல்லாம் போகும், கால் கையெல்லாம் ஒரே வலி. சும்மா இரு பேபி, வந்த இடத்துல நீ வேற ஏதாச்சும் பேசிக்கிட்டு வா போவோம். அவளை பத்தி நான் தெரியாததா, நடுங்க நடுங்க. லட்சுமி அக்கா வீடு பார்க்கறதுக்கு நல்லா பெருசா இருக்கே, நம்ம பொண்ணெல்லாம் வச்சு வாழுவாங்களா? ஏன் லட்சுமி வந்து வராதுமா அப்படி கேட்குற? நம்ம பிள்ளைக்கு என்ன குறை, எல்லாம் வச்சு வாழுவாங்க, அமைதியே நில்லு. சாரதா சாரதா இருக்கியா உள்ள? ஏ லட்சுமி அக்கா, முகத்தை ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? இது ஜெயிலுக்குள்ள வந்த மாதிரி. நல்லா வையுங்கம்மா, பார்த்துட்டு பயந்துட்டு போறாங்க. சும்மா இரு பேபி, நீ வேற நேரங்காலம் தெரியாம பேசாத. சரி அம்மா, முகத்தை நல்லா வைங்க. இப்படி வச்சுக்கிட்டே திரும்பி நில்லுங்க. சாரதா உள்ள இருக்கீங்களா யாராச்சும்? ஏ சாரதா வெளியே வா, எவ்வளவு நேரமா எங்க அப்பா கத்துது, கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது, வா வெளியே. ஏன் பைத்தியக்காரி, வாயை முடிட்டு நில்லு, வந்த இடத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டு வாய முடு. அப்பதான் உனக்கு ஒரு சப்போர்ட்டு. சப்போட்டா நீ இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு, அது போதும். கதிர் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்குவியா? என்ன பண்றதுன்னு தெரியல கதிர், செத்தெல்லாம் போல இருக்கு. சாகத்து கூட எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது கதிர், உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை. அம்மா நான் பேசுறது உனக்கு கேக்குதம்மா? கதிரை மட்டும் என் கூட சேர்த்து வச்சிடுமா. யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட கேட்கணும் கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கதிர் கதிர். கதிர் போன் எடுத்தாலும் பிரச்சனை, போன் எடுக்கா கட்டி இருந்தாலும் பிரச்சனை. போன் எடுத்து பேசினா என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிடுவாரு நான் அழுதுருக்கிறேனா நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? போனை எடுக்கணுமே, ரெண்டவா எனக்கு காப்பாத்து. ஹலோ செல்வி, நைட்டெல்லாம் ஃபோன் அடித்தோம், ஒரு வார்த்தை பேசி இதான் விஷயம்னு சொல்லக்கூடாதா? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்களே, உன்னை அடிச்சிட்டாங்களா? சொல்லுமா செல்வி. இல்ல செல்விமா அல்றியா? சொல்லு, அழுத்துட்டா இருக்க, என்னாச்சு சொல்லு, அடிச்சிட்டாங்களா உங்க அம்மா? அதான் யாரும் என்ன அடிக்கலன்னு சொல்றல, நான் அழலாம் செய்யல. என்ன விடுங்க, கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. செல்விமா இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்ப என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் ஆகாது. தயவு செஞ்சு சொல்லுமா. ஏன் அல்ற? அடிச்சாங்களா? அதாச்சும் சொல்லு. ஐயோ என்ன யாரும் அடிக்கலன்னு சொல்றல, என்ன விட்டுருங்க, செத்தலாம் போல இருக்கு. செத்துலாம் போல இருக்க? ஏய் என்னவும் சேர்ந்து சாகடிச்சிடு. ஏன் இப்படி உயிரோட வச்சு எனக்கு கொல்ற? என்ன மன்னிச்சிடுங்க கதிர், நான் அப்படி பேசுனது தப்புதான். என்ன பண்றது, எங்க மாப்பிள்ளை பாக்குறேன்னு எல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க கதிர், நான் என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். செல்வி என்ன சொல்ற? உண்மையிலே மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்களா? பார்த்தா பாக்கட்டு விடு, மாப்பிள்ளை பாக்குறவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்களா? நான் இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துல தாலி யாரும் கட்ட முடியாது. என்ன வாய மூடு, அழாம இருமா, நான் சொல்றதை கேளு. எனக்கு பயமா இருக்கு கதிர், சீக்கிரமா எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பார்க்க போயிருக்கிறாங்க, அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல கதிர். செல்லம் செல்லம் ப்ளீஸ் நீ அழாத. நீ அழாம இருந்தேனாதான் என் மைண்டு வேலை செய்யும். ப்ளீஸ் நீ அழாத, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நான் யோசிக்கிறேன், உன் கழுத்துல என்ன மீறி யாரும் தாலி கட்டிட முடியாது. செல்வி நான் இருக்க இல்ல, என்ன நம்பு, வேற யாரும் நீ நம்பாத, சரியா? அமைதியா இருமா, நீ அழாம பேசு. நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன உயிரோடவே யாரும் பார்க்க முடியாது. என் கழுத்துல நீங்க கட்டினா மட்டும் தான் தாலி, இல்ல தூக்கு கயிறு தான் என் கழுத்துல ஏறும். இது மட்டும் சத்தியம். ஏய் ஏய் ஏய், பாத்தியா பாத்தியா, மறுபடியும் அப்படியே பேசுற, செத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேசாதடி. நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்ப கிளம்பி வரேன், அமைதியா இருமா, கொஞ்சம் அமைதியா இரு, நான் இப்ப கிளம்பி வரேன். வேணாம் நீங்க வராதீங்க, இப்ப அப்பா வந்துருவாரு, இன்னும் அதுக்கு வேற சண்டை இருப்பாங்க. அப்பாக்கு இன்னும் தெரியாது நம்ம விஷயத்த பத்தி. வேணாம் நீங்க அங்கே இருங்க. யாரு வந்தா என்ன இருக்கு, நான் உன்னை பார்க்க வரேன், யாரும் என்ன எதுவும் செஞ்சிட முடியாது.
வேணாம் கதிர், அப்பாவுக்கெல்லாம் தெரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவும் யாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். வேணாம், அப்பா உங்களை பார்த்தா ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாரு. நீங்கள் அங்கேயே இருங்க, நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன். எனக்கு இப்போ உன்னை பார்த்தே ஆகணும். இது யாரு தடுத்தாலும் முடியாது. வேணாம் கதிர், சொல்கிறது கேளுங்க. ஏய், நீ போன வை. இப்போ உன்னை நான் பார்த்தாகணும். நான் வரேன்.